குலதெய்வம் என்பார்கள், சில பேர் கடவுள் என்பார்கள். அவ்வளவு பாசம். சொன்னவர்களை சில பேர் அவர் எடுத்துக்கொண்டார் பணம் கொடுத்து. நான் முயலுக்கு 4 காலங்கிறேன், அவர் 3 காலங்கிறாரு. இதுதான் பிரச்சனை. எல்லாம் இப்பெல்லாம் உடனே எடுத்து மாம்பழத்தை ஸ்டேஷன் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த இடம் ஒட்டு கட்டு கருவியை கொண்டு வந்து பொறுத்தறது இது எந்த வகையிலும் நியாயம். அங்க ஒன்றும் கட்சியே கிடையாது. சும்மா வந்து பணத்தை வச்சு கூட்டத்தை கூட்டுவாங்க. எனக்கு ஆதரவாக என் மேல் உயிரே வைத்திருந்த அவர் பக்கம் இழுத்து ஒரு விளையாட்டு போல கட்சி தொண்டன் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. பாசம், கட்சி, தொண்டன், பாசம், இதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்று. அக்கால மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் என்னை நிறுவனமாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். சில பேர் அதை சொன்னா ஒரு மாதிரியா இருக்கு. சில பேர் குலதெய்வம் என்பார்கள், சில பேர் கடவுள் என்பார்கள். அவ்வளவு பாசம். அதையெல்லாம் அப்படி சொன்னவர்களை சில பேர் அவர் எடுத்துக்கொண்டார் பணம் கொடுத்து. இன்னொன்று, அவருக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது, அவர் தான் எம்எல்ஏ ஆக்க முடியும் என்று, எம்எல்ஏ ஆக்க முடியும் அல்லது பொறுப்புகளை பெற முடியும் என்று பொய் வார்த்தைகளை சொல்லி, பொய் வார்த்தைகள் என்று சொன்னால் அவர் நிறைய பையா போய் வச்சிருக்கார். அதெல்லாம் அவர் மாதிரி சொல்லி நிறைய புசாம பொய் வார்த்தைகளை சொல்லுவார். ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அன்புமணிக்கு அறிவுரை சொல்லணும். என்ன அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது, நான் முயலுக்கு 4 காலங்கிறேன். 4 காலம் தானே, 4 கால் தானே, அவர் 3 காலங்கிறாரு. இதுதான் பிரச்சனை. முயலுக்கு 4 காலம்னு சொல்லி ஏற்றினார்னா முடிஞ்சு போச்சு. அதான் மாம்பழம் சொன்னமா கொடுக்கல, எல்லாம் இப்பெல்லாம் உடனே எடுத்து மாம்பழத்தை ஸ்டேஷன் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வந்து அது அந்த நேரத்துக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கலாம். எல்லாம் அதான் பொய்யான தகவல்கள், பொய்யான தகவல்கள். அதாவது பொதுவா நான் இதை சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு பொய்யா பேசுறத சொல்லித்தான் ஆகணும். முதல்ல இருங்க. அதாவது அந்த காலத்துல, அன்றொரு காலத்துல ஒரு கட்சி மேடையில பேசும்போது ஒரு கட்சியை தாக்கி பேசும். அப்புறம் அந்த கட்சி அந்த புலவுன்னுவாங்க, அந்த கட்சி அது ஆகாச புலவுன்னுவாங்க. அப்புறம் இன்னொரு கட்சி, 3வது கட்சி என்ன சொல்லுவாங்க, இது பவானி ஜமகாலத்தில் வடிகட்டிய பொய். அந்த புலவு ஆகாச புலவு ஜமகாலத்தில், பவானி ஜமகாலத்தில் வடிகட்டிய பொய். இப்ப 4வது பையா பொய்ய வச்சுட்டு பேசிட்டு வர சொல்லுங்க. இது மாதிரி பேசுனா மாம்பழம் சின்னம் வந்துட்டு கட்சியினுடைய அங்கீகாரமும் போச்சு, சின்னமும் போச்சு. ஆனா பொய்யான தகவல்களை சொல்லி சில பேருக்கு ஆசை வரும், நம்மளுக்கு சின்னம் வந்துடுது, அங்கீகாரம் கிடைச்சிருது, அப்ப நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம், நம்ம எம்எல்ஏ ஆக்கிடுவாரு சின்னையா அப்படின்ற மாதிரியான ஒரு நப்பாசையோட சில பேர் பாவம் அவங்க சுத்திட்டு இருக்காங்க, அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் நல்லவர்கள்,
அவரோட நம்பிக்கையை நாம ஏன் கெடுக்கணும்? அவங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு ஆகட்டும். அது ஆவார்களோ ஆக மாட்டார்களோ சர்வேஸ்வரனுக்கு தான் தெரியும். அவரை நம்பி சென்ற சில பேர், சில மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் திரும்பி என்னிடம் வர வேண்டும். நான் அப்படி வரும்பொழுது அவர்களை பாசத்தோடு அரவணைத்துக் கொள்வேன். இது ஏதோ ஆள் பிடிக்கிற வேலை. என்கிட்ட காசு ஒரு பைசா கூட கிடையாது. என்கிட்ட காசு கொடுக்குறேன். உண்மையிலேயே என் மேல் பாசம் அன்பு இருந்தாங்க அவங்களாம் திரும்பி வந்து என்னை பார்த்தா அவர்கள் செய்த தவறுக்கு நான் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் மன்னிப்பு கூட இல்லை, திருப்பி வந்துட்டாங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். இன்று கலைஞரோட நினைவு நாள் இல்லையா? கலைஞருக்கும் உங்களுக்கான நட்பு கொடுத்தது. ஆமாங்க, அவர் எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர். எங்க 2 பேருக்குள்ள இருந்த உறவு அப்படிப்பட்ட உறவு. எதை சொன்னாலும் கொஞ்சம் யோசிப்பார். அப்புறம் சரி டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு செய்வார். செய்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். நீங்க ஜல்ஜி கேட்டீங்களே போட்டா தெரியுமா, நீங்க சொல்லவே இல்லையா முன்னால அப்படின்னு. நீங்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இது வரைக்கும் யாரும் வன்னியர் இல்லைன்னு சொன்னீங்களே அதை போட்டேன்னுவார். இப்படி அந்த 20% கொஞ்சம் குழப்பம். அதனால அவரை குழப்பியவர் ஒருத்தர், அது சொல்ல தேவையில்லை. இப்போ நான் 6 கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சு அவர்கிட்ட கொடுத்தேன், கலைஞர்கிட்ட. பார்த்து அசந்து போயிட்டாரெல்லாம். சரியா ஒரு இதோ சரியாக தான் அந்த இதோ தஸ்தாவேஜோடு தான் வந்திருக்கீங்க, புள்ளிவிவரத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னாலும். இல்லை உங்ககிட்ட அப்போ அப்படித்தானே வர முடியும், வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கிண்டல் அடிச்சிடணும். அப்போ நல்ல நண்பர். அவர் பேர்ல எனக்கு எப்பொழுதும் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி மறைந்த பிறகும் சரி மரியாதை உண்டு. அவருக்கு அந்த நினைவிடத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நாங்க போட்ட இதை வாபஸ் வாங்க சொன்னோம். வாபஸ் வாங்கின பிறகுதான் அந்த இடம் கிடைச்சது, நினைவிடம். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதாவது ஒரு தந்தையிடம் ஒட்டு கேட்பு கருவியை கொண்டு வந்து இங்க பக்கத்துல இந்த சோபாவில் பொறுத்துறது, இது எந்த வகையிலும் நியாயம்? நான் தமிழ்நாட்டு மக்களை பொதுவாக கேட்கிறேன், இது எந்த வகையிலும் நியாயம்? ஊடக நண்பர்களையும் கேட்கிறேன். அது எப்படி அவர் தான் அவங்க தான் அது செய்திருக்காங்கன்றது நிச்சயமா தெரியும். ஆனா அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் மற்ற இதெல்லாம் அதெல்லாம் காவல்துறையில கொடுத்துருக்கிறோம். அவங்களும் வந்து பார்த்தாங்க. காவல்துறை, எங்க கிளிநூர் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மையார் வந்து பார்த்தாங்க. அப்புறம் சைபர் கிரைம் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட். அப்புறம் அது இல்லாம நாங்க ஒரு பிரைவேட் ஏஜென்சியும் வச்சிருக்கோம். ஒரு பிரைவேட் ஏஜென்சி வச்சிருந்து அவங்களும் அது வந்து புலனாய்வு செய்து கொண்டு வருகிறார்கள். அது விரைவில் இப்போதான் முந்தா நாள் அந்த மோடம் கோட்டகுப்பம் டிஎஸ்பி கேட்டாருன்னு அதை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். மோடம் அங்கே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்படி அது ஒரு பக்கம். நீங்க சொல்லுங்க,
தந்தைக்கே ஒட்டு காக்கிற கழுவி வைக்க உலகத்துல எங்கேயா நடந்திருக்கா? அன்புமணி மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கீங்க. அது சம்பந்தமா நீதிமன்றத்திலையும் அவர் வேலை போறது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருப்பா? என்னதான் கேட்கிறேன். அன்புமணி அவர்கள் மீது நீங்க புகார் வச்சிருக்கீங்க. அவர் புகார் கொடுத்திருக்கீங்க. அதே போல நீதிமன்றத்தில் அவர் எல்லாம் அவசரப்பட்டு எதுவும் இந்த விஷயத்துல செய்ய முடியாது தம்பி. அதெல்லாம் போக போக தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு அடிக்கடி சொல்ல உங்ககிட்ட பத்திரிகைகளை கூட தான் சொல்றேன், போக போக தெரியும். அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பண்ண முடியும். இது தம்பி, குழப்பத்துக்கு இடம் இல்லை, புரியுதா? அதனால எல்லாம் அங்க போய் இருந்தவங்களாம் எல்லாரும் திரும்புவாங்க. நான் உங்களை மன்னிச்சு உங்களை ஏத்துக்கிறேன். அதனால அங்க அங்க ஒன்றும் கட்சியே கிடையாது. சும்மா பணத்தை வச்சு கூட்டத்தை கூட்டுவாங்க. ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு இதே வேலை. இவ்வளவு காரம் வரணும், இவ்வளவு கூட்டத்தை கூட்டு வரணும். சரி, அதுக்கு என்ன செலவோ நான் ஏத்துக்கிறோன்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த கூட்டணின்றது இப்ப நாங்க நிர்வாக குழு போட்டோம், 19 பேர் வந்தாங்க. அப்புறம் அடுத்த செயற்குழு போட்டோம், அந்த ஓமந்தூர் பக்கத்தில் அந்த மண்டபத்தில் நீங்க எல்லாம் வந்தீங்க. அது எவ்வளவு கூட்டம் இருந்தது? அது வந்த கூட்டத்துல யாரும் சொன்னாங்க, பிரமிப்பா பத்திரிகையாளர்களே சொன்னாங்க, 700 காருக்கு மேல நின்றுங்க அப்படின்னு பத்திரிகையாளர் நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. அவ்வளவு கூட்டம். அது செயற்குழு கூட்டம், அது தீர்மானங்கள். அதான் இப்ப பொதுக்குழு இந்த மாசம் 16ஆம் தேதி பொதுக்குழு வச்சிருக்கோம். அந்த பொதுக்குழுல தான் எல்லாம் முடிவு பண்ணணும். என்ன முடிவுன்னு எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இல்ல, பொதுக்குழுல அங்க தீர்மானங்கள் என்ன தீர்மானங்கள் போட்டு என்ன அங்கதான் முடிவு பண்ணுவோம், புரியுதா? அதனால அதுக்கு முன்னால உங்ககிட்ட எதுவும் என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால 9ஆம் தேதி அவங்க ஒரு பொதுக்குழு போடுறாங்க. அது செல்லாது, அது மாதிரி போடக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். அழைப்பு விட்டா அவங்க நடத்துற பொதுக்குழுவுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அழைப்பு வந்தான்னு கேக்குறாங்க. இதுதான் இது கேளு, என்னமோ சொல்லுவாங்க, சென்னை என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ நக்கலா சொல்றது, வெளியே சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. நக்கலா? அது நக்கல்ன்ற ஒரு வார்த்தை தமிழ்ல இல்லை, தமிழ்ல இல்லை. அது எந்த ஊர்ல வந்தது? நக்கல்ன்றது எந்த ஊர்ல இருந்து வந்தது? ஆந்திராவில தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.